ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோன் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுமே ஒரு கோன் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு 3 or 4 மெத்தட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மெத்தட்ஸ் பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குது, எது ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோனுடைய பேக் சைடு இருக்கு இல்லையா, பிக் ஏரியா, அந்த பேக் சைடு எட்ஜில் கோனை வந்து பிடிச்சிக்கிட்டு மெஹந்தி வந்து போடுறது. இந்த மெத்தட் வந்து நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மெத்தடில் தான் நான் ஸ்டார்டிங்கில் பழகினேன் ஆக்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் மெத்தட் வந்து 2 விரலுக்கு இடையில இந்த மாதிரி கோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தம்பு வச்சு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். 2 விரலுக்கடையில் உங்களுக்கு கோன் இருக்கும். அண்டு தம்பு யூஸ் பண்ணி ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக வரும். கோன் போடுறது அப்படின்னாலே முதல்ல ப்ரெஷர் கண்ட்ரோல் தான். அண்ட் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 ஃபிங்கர் மெத்தட். 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பென்சில்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த பென்சில் பிடிக்கிற மாதிரி டைப் இது. இந்த மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து நிறையா பேர் வந்து நான் பார்த்ததில் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கோனையுமே ஃபுல்லாக கைக்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த எட்ஜில் மட்டும் பிடிச்சி போடுறது. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து கோன் வந்து போடுவாங்க. இந்த மெத்தட்ஸில் உங்களுக்கு எது வருது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கையில் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுவீங்க, பென்சிலை எப்படி பிடிச்சி நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி கோனை பிடிச்சி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து அந்த தம் ஃபிங்கரில் இருக்கணும். அந்த பேக் சைடு ஏரியா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 விரலுக்கு இடையில இருக்கிற பார்ட்டில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து லைன்ஸ் பற்றி பார்ப்போம். லைன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து கரெக்டான மூமெண்ட்டில் ப்ரெஷர் கொடுக்கலை அப்படின்னா, இப்போ நான் போடுறேன் பாருங்கள், நான் கொஞ்சம் வேகமாகவோ அல்லது அதிகமான ப்ரெஷர் கொடுத்தாலும் இது மாதிரி கட் ஆகிடும், உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் கரெக்டான ப்ரெஷரில் கண்ட்ரோல் பண்ணி அந்த கோனை மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து கோனை வந்து மூவ் பண்ணும்போது அந்த பேப்பரோட ஒட்டி நீங்கள் வந்து போடக்கூடாது, லைட்டாக தூக்குன மாதிரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும். இந்த வீடியோவில் நான் போடுற மாதிரியே பாருங்கள். இந்த ப்ராக்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பேசிக்ஸில் 2-3 எலமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து இந்த போடுற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு தள்ளி போட்டு பாருங்கள். அப்புறம் கேப்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திக் லைன்ஸும் கிடச்சிடும். திக் லைன்ஸுங்கிறது 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிட்ட போட்டுட்டு இடையில இருக்கிற அந்த ஏரியாவை வந்து ஃபில் பண்ணுறது தான். அந்த ஃபில்லிங் மெத்தட்ஸ் தான் திக் லைன்ஸுங்கிறது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க, அதை ஒட்டி இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடையில ஃபில்லிங் வந்து கொடுங்க. அதாவது தேர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு எகைன் வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபில்லிங்காக கொடுக்கணும். அதுதான் திக் லைன்ஸ். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை ஒட்டி இன்னொரு லைனும் கொடுப்பாங்க, அதுவுமே திக் லைன்ஸ் தான். பட் அதை விட உங்களுக்கு வந்து இது மாதிரி 2 லைன் ரொம்ப ஒட்டி போட்டுட்டு இடையில வந்து ஃபில்லிங் மாதிரி தேர்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். அண்டு நீங்கள் போடும்போது அந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபில்லிங் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிட்ட போடுற மாதிரியே பார்த்துக்கங்க. நான் இதில் 2 மெத்தட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் அதிகமான கேப் விட்டு ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 லைன் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான கேப் விட்டு நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2 திக் லைன்ஸ்லேயுமே நம்ம கீழே நெக்ஸ்ட்டு 2ஆவதாக போட்டது தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் லைன்ஸுங்கிறது சேம் ஸ்ட்ரைட் லைனை எப்படி சொல்கிறது, நேராக போடணும். அந்த 1 போடுவோம் இல்லையா, அது மாதிரி வெர்டிக்கல் பொசிஷனில் போடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கிடச்சிரும்.
வெர்டிக்கல் லைன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு எதுவுமே ஸ்டார்டிங்கில் வராது. ஃபஸ்ட்டு கோன் கூட பிடிக்கிறதுக்கு முடியாது. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 2 தடவை போட்டு பார்த்துட்டு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பேஜ் ஃபுல்லும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாருங்கள். இன்னொரு பேஜ் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் கட் ஆகாமல் போட முடியுது அப்படிங்கிறதையும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எதுவும் கொரீஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.